வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிப் ஆஃப் த வீக் வருது எதிரிகள் பிரச்சனைகள் இல்லை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்பு மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குட்டி பொண்ணு தானே சொல்லி ஏதாவது விளையாட்டாக பேசி அதனால் நமக்கு ஒரு அவமானங்களோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. நான் விளையாட்டாக தான் பேசினேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதே நம்ம 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் இந்த பருவத்தில் 9ல் இருக்கிறனால நல்ல ஒரு லாபங்கள் வரதுனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது வராத காசு வரும், திடீர்னு ஒரு காசை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் கூட வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிலவுலங்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து லேவாதேவி முடியாமல் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ உட்காந்து பேசி இன்னும் டக்குன்னு முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க வேண்டியதான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அது இப்போ நடக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 4 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 7 நாளே வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும் பணம் நல்ல ரொட்டேஷன் வர்றது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ஒரு சொத்து விற்று ஒரு பெரிய பணம் வர்றது, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து பேசுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகள் சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் குழந்தைகளால் வந்து ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியாகவும் அந்த சனி வந்து அவர் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், ஸோ ஒரு மாதிரி பின்னாடி பேசிக்கிறது முணங்கினே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி போய்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி வந்து 7லே இருக்கிறதா அர்த்தம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஸோ எது நடந்தாலும் வந்து ஒய்ஃப் வந்து பக்கபலமாக இருப்பாங்க, அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க. ஸோ எல்லாமே வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 11 முதல் சொன்ன விபரீத ராஜயோகத்தால் பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் தந்தை சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து உங்களோட வியாபாரத்தில் வந்து ஏதாவது சிக்கல்கள் வர்றதோ டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்டாங்கன்னு போய் தொலையாதீங்க, அதனாலே ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றிகள் நல்ல ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்குது. ஸோ சூரியன் வந்து 8லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சார்ந்த விஷயத்தால் உங்களுக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். அதனால் கொஞ்சம் மாமனார் மாமியார்ட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, அதனால் ஒரு டென்ஷன் வரும், பார்த்துருந்துக்கங்க. சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏதாச்சும் வந்து வண்டியில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க, இல்லைனா போட்டுருவாங்க ஒரு ஃபைடு. இன்றைக்கி ஃபைட்டோட ரேஞ்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது, 10,000 5,000ன்னு போகுது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி எனக்கு இது ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக தெரியும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு எண்டு கார்டு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உட்காரவன் நிறைய பேர் இருக்கிறான். நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானால ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காரவனுங்க கூட தெரியாது, டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயமுறுத்தி உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான். அது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், பக்கத்து கூட இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கலாம்.
எதிர்விடாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எவனா வேணாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும். ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும், அம்மா வரும், பெத்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உறவு முறைகள்லையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம், இப்படி பயமுடுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து டெஸ்டடு, ஓகேங்களா. இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான். அதனால தான் சொல்கிறோம், எதிரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க, கூகுளில் போய்ட்டு ஆதித்ய இருதயம்னு அடிங்க. ஸோ ஆதித்ய இருதயம்னும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும், படிங்க. அது எப்படி படிக்கணும்னா, மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க. படிக்கும்போது என்ன ஆகுனாங்க, அது ஒரு தனி வைப்புங்க. நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம். யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா, ராவணனை. ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன், அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க. எப்படின்னா, நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போது நடாதியம் எதுக்கே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆதித்ய இருதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி படித்தேன்னு தெரியுங்களா, சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய இருதயம் படித்தேன். 3 நாளுங்க, 3 நாள் தான் படிச்சிருப்பேன். அவனை பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அந்த ஏரியாலே இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம். அதனால் இது ஆதித்ய இருதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க. அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படிச்சிங்கன்னா அதோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.